நேர்மையான விறகு வெட்டியானின் கதை. ஒரு காலத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு ஏழை விறகு வெட்டியான் வாழ்ந்து வந்தான். அவன் காட்டுக்கு சென்று மரம் வெட்டி அதனை விற்றுத்தான் தன் குடும்பத்தை நடத்துவான். ஒரு நாள் ஆற்றங்கரையில் மரம் வெட்டி கொண்டிருந்த போது திடீரென்று அவன் கோடரி கையில் இருந்து வழுக்கி ஆழமான ஆற்றில் விழுந்தது. உடனே விறகு வெட்டியான் மனமுடைந்து விட்டான். இப்போது நான் என்ன செய்வது? இனிமேல் நான் எப்படி விறகு வெட்டுவது? என் குடும்பத்தை எப்படி நடத்துவது என்று அழுது புலம்பினான். அந்த நேரத்தில் ஒரு மந்திரத்தேவி தோன்றினாள். எது உன்னை வருத்துகிறது மகனே என்று கேட்டாள். விறகு வெட்டியான் நடந்ததையும் தன் பிரச்சனைகளையும் கூறினான். உடனே அந்த மந்திரத்தேவி, கவலைப்படாதே, நான் உனக்கு உதவுகிறேன் என்று சொல்லி சட்டென்று ஆற்றுக்குள் முங்கினாள். சிறிது நேரம் கழித்து அந்த மந்திரத்தேவி ஒரு தங்க கோடரியுடன் வெளியே வந்தாள். அதை அந்த விறகு வெட்டியானிடம் நீட்டி, இந்த கோடரி உன்னுடையதா என்று கேட்டாள். விறகு வெட்டியானோ தனது தலையை அசைத்து, இல்லை, இது என்னுடைய கோடரி இல்லை என்று கூறினான். தேவி மீண்டும் ஆற்றுக்குள் சென்றாள். இப்போது ஒரு வெள்ளி கோடரியுடன் வந்தாள். இது உன்னுடையதா என்று கேட்டாள். விறகு வெட்டியானோ இன்னும் நேர்மையாக, இல்லை, இது எனக்கு சொந்தமில்லை என்றான். மூன்றாவது முறை தேவி ஒரு பழைய இரும்பு கோடரியுடன் வெளியே வந்தாள். விறகு வெட்டியான் மகிழ்ச்சியுடன், ஆம், இதுதான் என்னுடைய கோடரி என்றான். அவனுடைய நேர்மையை பார்த்து மகிழ்ந்த தேவி அவனுக்கு தங்கம், வெள்ளி மற்றும் இரும்பு ஆகிய 3 கோடாரியையும் பரிசாக அளித்தாள். கதையின் மடைமொழி: நேர்மை மட்டும்தான் எப்போதும் வெற்றியை அளிக்கும்.